சந்திரன் வந்து 6, 8, 12 மறைஞ்சு தசாபுத்தி நடக்கிறவங்க மட்டுமே வந்து பெரிய லெவலில் வந்து முதலீடு போட தொழிலை வந்து தவிர்த்துக்கிட்டா வந்து நல்லதாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. சீர்னு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வியாபாரமே நடக்கலை அப்படின்னா ஒரு சந்திர தசை வந்து நடக்கிறவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு போனாருன்னு வைங்க, அந்த ஹோட்டலுக்கு வந்து மலன்னு வியாபாரம் வந்து அதிகமாகும். அது ஃபுட் இண்டஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க காலை வச்சு அடுத்த செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக வந்து அனுபவிச்சா கூட இந்த விருச்சக லக்னம் கொஞ்சம் நிறைய சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா அந்த லக்னாதிபதி தசை அவங்களுக்குமே நல்ல பலனை வந்து கொடுக்கும். குறிப்பாக அவங்க வந்து ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் வந்து கவனமாக வந்து இருக்கிறது, உத்தியோகத்தில் வந்து தன்னோட நிலைப்பாடை வந்து நல்லா வந்து வச்சுக்கிறது, மேலதிகாரிகள் கூட வந்து ரொம்ப கௌரவம் பார்க்காம வந்து இருக்கிறது, சக ஊழியர்கள்கிட்ட வந்து தான் பெரியவேன்ற விஷயத்தை வந்து காட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாய் தசை வந்து நல்லபடியாக வந்து வழிநடத்தி கொடுக்கும் அப்படின்னு. எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம், இது ஒரு ஆன்மீக தேடல். வருகை புரிந்துள்ள பிரசன்ன ஜோதிடத்தின் ஜோதிட நாயகி, சேலத்தின் ஜோதிட நட்சத்திரம் திருமதி சேலம் ஆனந்தி மேடம் அவர்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னாதிபதியின் திசை என்ன பலன்கள் தரும் என்பதை இன்று ஒரு சிறப்புரையாற்ற வருகிறார். மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். எஸ்கே ஜோதிட பயிற்சி பள்ளி மையம் மற்றும் ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் இணைந்து நடத்தும் 31வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 12 லக்னத்திற்கும் லக்னாதிபதி தசை வழங்கும் பலன்கள். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான விஷயங்க. ஒரு ஜாதகம் வந்து எவ்வளோ நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, கெட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அதோட பலனை வந்து தீர்மானிக்க போகிறது தசாபுத்தி தான். தசாபுத்திக்கு மிஞ்சிய பலன் வந்து ஒரு ஜாதகத்தில் நடத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் என்ன வேணாலும் குட்டிக்கரணம் போட்டாலும் தசாபுத்திக்கு மிஞ்சிய சம்பவம் ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம ஜோதிட முன்னோடிகள் வந்து வகுத்து வைத்து கொடுத்த அந்த வழிமுறைகளை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தசாபுத்திக்கு மிஞ்சிய பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து இல்லை. அதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்து எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருந்தால் கூட லக்னமோ லக்னாதிபதியோ வலுவாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் பூரம் தொடரும் சுபபலன்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு வந்து லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா வலுவாக இருந்தால் அவருக்கு வந்து உள்ளுணர்வு வந்து நிரம்பி இருக்கும். உள்ளுணர்வால் தனக்கு வரக்கூடிய நல்லதையோ கெட்டதையோ உணரக்கூடிய சக்தி படைத்தவராக ஜாதகர் வந்து இருப்பார். இது இன்னமும் நம்ம புரிகிற மாதிரி சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து கார்லேயோ பைக்லேயோ போகிறோம். அந்த காருக்கோ பைக்கோ டிரைவர் தான் வந்து முக்கியம். அந்த டிரைவர் வந்து திறமசாலியாக இருந்தால் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் ரோடு வந்து தாறுமாறாக இருந்தால் கூட நல்லபடியாக டிரைவ் பண்ணி நம்ம அடைய வேண்டிய இடத்த கொண்டு போய் வந்து அடைய வச்சுருவாங்க. அந்த லக்னாதிபதி தான் அந்த டிரைவர். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி தசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து அந்த லக்னாதிபதி தசை வந்து வாழ்க்கையில் வந்து வர்றதே இல்லை சில பேருக்கு குறுகிய சின்ன வயசுலேயே அவங்க பிறந்தப்பையோ இல்லை ஒரு 20 வயசுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருது. சில பேருக்கு வந்து 60 வயசில் வந்து வருது. தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி தசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து எவ்வளோ சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு 50% நல்ல பலன் வந்து நடந்துருது. ஒரு ஜாதகம் வந்து மோசமாக இருந்தால் கூட லக்னாதிபதி தசை வரும்போது அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ ஒரு தாழ்வான நிலையில் இருந்தால் கூட லக்னாதிபதி தசை வரும்போது அவங்க ஒரு உயர்வான நிலைக்கு வந்து போகிறாங்க. அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் வந்து உயர்ந்துருது. இதை நம்ம எல்லாரும் வந்து புரிகிற மாதிரி உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜாதகத்தை நம்ம வந்து சொல்லலாம். அவங்க வந்து மிதுன லக்னம், சனி தசை புதன் புத்தியில் 1991 அவங்க வந்து லக்னாதிபதி புத்தியில் தான் வந்து முதல் முறையாக வந்து பதவி ஏற்றாங்க. இப்போ நம்மக்கிட்ட வர்ற ஜாதகத்தில் இந்த குழந்தை நல்லா படிக்குமா படிக்காதா அப்படின்னு வந்து கேட்டு வர்றாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து
ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, ஏன் லக்னாதிபதி தசையே நடக்குது, ஆனால் கூட அந்த பிள்ளைக்கு வந்து 4ஆம் இடம் வந்து சிறப்பாக இல்லை, புதன் வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பிள்ளை வந்து படிக்காது அப்படின்னு வந்து சொல்லவே வந்து முடியாது. ஏன்னா அந்த லக்னாதிபதி தசை நடக்கும்போது அவங்களோட ஜாதகத்துக்கு மீறிய நல்ல பலன்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சிறப்பாக வந்து படிக்கிறாங்க. இப்போ ஒருத்தருங்க வந்து தொழிலுக்கு கேட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து 10ஆம் அதிபதி வந்து சிறப்பாக வந்து இல்லை அப்படின்னா கூட அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த லக்னாதிபதி தசை நடந்தால் அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் வந்து நடக்குது. இதில் ஒரே ஒரு விதி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது லக்னாதிபதிக்கு வந்து ராகு கேதுக்கள் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அந்த தசை வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு 50% சுப பலனை வந்து கொடுத்துருது. இதில் நிறைய பேருக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு பலன் பார்க்குறதா ராசிக்கு பலன் பார்க்குறதா அப்படின்ற டவுட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. இப்போ சந்திரன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடல், லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உயிர், அதாவது அந்த உடலை இயக்கிறதுக்கு வந்து உயிர் வந்து தேவை. அப்போ லக்னம் அப்படிங்கிற அந்த உயிர் தான் அந்த உடலை வந்து இயக்குது. நீங்கள் கோச்சாரத்துக்கு பலன் பார்க்கறது கூட நீங்கள் சந்திரனுக்கு பார்க்கறத விட உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்து பாருங்க, அற்புதமாக வந்து உங்களுக்கு வந்து பலன் வந்து கொடுக்க வந்து முடியும். அதே நேரத்தில் இப்போ இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லக்னாதிபதி 6, 8, 12 வந்து மறையக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சால் கூட 50% அதோட திசையில் வந்து பலனை வந்து கொடுக்குது. இப்போ லக்னாதிபதி வந்து 6, 8, 12 மறைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ லக்னம் அப்படிங்கிறது வந்து ஜாதகர், 6 அப்படிங்கிறது வந்து கடன், நோய், எதிரி சார்ந்த விஷயங்கள். அதாவது லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுக்கும் 6ஆம் அதிபதி வந்து லக்னத்துக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது. 1 சம்மந்தமாக உனக்கு கடன் வரும், நோய் வரும், எதிரி வரும், நம்ம வந்து பிளெயினாக வந்து பலன் வந்து சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொன்னால் என்ன, 1 சம்மந்தம், 1னா ஜாதகர், 6னா கடன், நோய் கிடையவே கிடையாது. 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கடன், நோய், எதிரி, உத்தியோகம் வந்து ஜாதகரோட கட்டுப்பாட்டுக்குள்ள. நல்லா புரிஞ்சுக்கணும், 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கடன், நோய், எதிரி சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஜாதகரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இதே லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போனால் நோயோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜாதகர் போயிடுவார், கடனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜாதகர் போயிடுவார். எவன் கடன் கொடுத்தானோ அவன் வந்து ஜாதகரை வந்து விரட்டிக்கிட்டே வந்து இருப்பான். உத்தியோகத்தில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி அட்டமாதிபதி வந்து, அதாவது லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுலையும் அட்டமாதிபதி லக்னத்துக்கு போகிறதுக்கும் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. இப்போ அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா பாருங்கள், மிகப்பெரிய சர்ஜனா வந்து இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு டாக்டராக இருக்கிறாங்க. இவர் வந்து இந்த துறையில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் 6ஆம் இடமும் 8ஆம் இடம் தாங்க வந்து வலிமையாக வந்து இருக்குது. 6ஆம் இடம் வலிமையாக இருந்தால் அவர் வந்து டாக்டருங்க. 6ஆம் இடம் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பொருளாதாரம் அதிகமாக வந்து இருக்கும். உனக்கு லக்னத்தில் வந்து 6 குடையவன் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அட்டமாதிபதி யாருக்கெல்லாம் வந்து லக்னத்து கூட வந்து சம்மந்தப்படுதோ ஒரு டைம் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சுடுபடுவாங்க. அந்த ஒரு டைம் அவங்க வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை கட்டுற அந்த பாடம் அவங்களோட வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வந்து பின்ன வந்து நீ இதை இதை செய்யாதன்ற பாடத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வந்து இருக்குது. இதே நேரத்தில் ஒரு 12 குடையவன் வந்து லக்னத்தில் இருக்கிறதோ இல்லை விரையாதிபதி போய் வந்து லக்னாதிபதி இருக்கிறதோ வந்து வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்குதே தவிர அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஃபெயிலியரை வந்து கொடுக்கறது வந்து கிடையாது. அப்போ கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து வாழ வைக்கிறது லக்னமும் லக்னாதிபதியும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. இப்போ இதில் வந்து திசையில் வந்து குறுகிய கால திசை, நீண்ட கால திசைன்னு வந்து இருக்குதுங்க. இப்போ லக்னாதிபதி வந்து குறுகிய கால திசையாக இருந்தால், இப்போ ஒரு செவ்வாய் தசை, சூரிய தசை, சந்திர தசை, அதுனா அந்த ஜாதகருக்கு அந்த திசையில் அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் அடையணுமோ அது எல்லாத்தையுமே வந்து அடைஞ்சிடுறாரு. அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்கலை, ஒரு குழந்தை பிறக்கலை, ஒரு தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையலை, வீடு கட்டலை, வாகனம் வாங்கணும், இப்படி எல்லாமே கொடுக்குது. அதே நேரத்தில் இப்போ நீண்ட கால தசையாக இருந்தது, லக்னாதிபதி தசை வந்து நீண்ட கால தசையாக இருந்ததுன்னா அவர் தன்னோட வாழ்நாளுக்கு தேவையான பிள்ளையும் சம்பாதிச்சு தன்னோட தலைமுறை வந்து வாழக்கூடிய அளவுக்கு சம்பாதிச்சிடுறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தசையோ புத்தியோ ஜாதகருக்கு பயன்படக்கூடிய அந்த வயசுல ஒரு 30லேருந்து 40 வயசுக்குள்ள வந்தால் லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் ஜாதகர் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றது என்னோட சமீப காலமாக நான் வந்து நிறையா விஷயங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணதில் இது எனக்கு கொஞ்சம் நிறையா ஆப்டாக வந்து படுது. அதனால் இந்த டாப்பிக்கை எடுத்து நான் வந்து பேசினேன். இப்போ ஒரு மேச லக்னத்தை எடுத்துக்கங்க. இப்போ லக்னாதிபதி அவங்களுக்கு வந்து செவ்வாய், அவர் வந்து
அவரே வந்து அட்டமாதிபதியாக வந்து இருக்கிறார். அவர் வந்து 10ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறாரு. இப்போ இவருக்கு தொழில் ஞானம் இருக்குமா இருக்காதா? பல தொழில் வல்லுநராக வந்து இருப்பாங்க. லக்னாதிபதி பகை வீட்டில் போய் உச்சமாகிறாருன்னு வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து தொழில் காரகன் சனி வீட்டில் போய் வந்து உச்சமாகிறாரு. பகைவன் வீட்டில் உச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் வந்து செவ்வாதா. அப்போ இவங்க வந்து பல தொழில் வல்லுநராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேகம் விவேகம் எல்லாமே வந்து இருக்குது. ஒரு தொழிலை எப்படி நடத்தணும், எப்படி நடத்தினா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும். அதுவும் அந்த மேசராசிக்காரங்க வந்து மேச லக்னத்துக்காரங்க வந்து அவங்க வந்து சரராசி அப்படின்றதுனால பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை, வேகம் கலந்த விவேகத்தோட வந்து இருக்கிறாங்க. தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தா கூட லக்னாதிபதி போய் 10ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறதுனால அந்த பல விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது வந்து சாத்தியம் ஆகுமா ஆகாதா அப்படின்றத வந்து தீர்மானம் பண்ணுறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து மேச லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி செவ்வாய் வந்து திசை நடத்தும் போது வந்து தொழில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க கூட பல மடங்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. பெரிய பெரிய சொத்துக்களுக்கு வந்து அதிபதியாக இருக்கிறாங்க. இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து குறிக்கிற கிரகம். ஒரு கவர்மெண்ட்டோட ஆதரவு கிடச்சி அவங்களுக்கு லோன் கிடச்சி வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. நம்ம சொன்ன ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி போய் 6-8ல் மறைகிறதுக்கும் 6-8 கூட வந்து லக்னத்துக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது வந்து லக்னாதிபதிக்கு எந்த நிலையில் ராகுக்கேது சம்பந்தம் இருந்தாலும் ஒரு 25-30% அந்த திசை வந்து அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கவே வந்து செய்யுது. இப்போ லக்னாதிபதி வந்து 10ல் போய் உட்காராது, அதே அட்டமாதிபதி போய் 10ல் உச்சமாகிறார் இல்லையா? அப்போ இங்கே அதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ 10க்கு லாபஸ்தானம் தான் வந்து 8. அப்போ அட்டமாதிபதி பலம் வாய்ந்தால் நிச்சயமாக அவங்க போட்ட முதலீடு வந்து வீட்டுக்கு போய் வந்து சேரும். இதே இது ராகு கேதுக்களுக்கு சம்பந்தம் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த தொழிலில் வந்து ஒரு பின்னடைவு வருது. ஒரு பின்னடைவு வரும்போது அவங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அந்த செவ்வாய் தசை காலங்களில் வந்து வருது. இப்போ ஒரு பெரிய வழக்கில் இருக்காங்க அப்படின்னா லக்னாதிபதி தசை வருதா, நீங்கள் வழக்குலேருந்து வெற்றி ஆயிடுவீங்க. நமக்கு வந்து எந்த பலனும் நம்ம வந்து பார்க்கவே வேண்டியதில்லை. குரு வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பாரா, சனி தீர்த்து வைப்பாரா, எந்த நம்ம கான்செப்டை நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. வழக்கு இருக்கா உங்களுக்கு சரியாக போயிடும், நோய் இருக்கா சரியாக போயிடும், கடன் இருக்கா நிவர்த்தி ஆயிரும். நம்ம தாராளமாக வந்து பலன் சொல்லலாம். லக்னாதிபதி தசை வந்து செவ்வாய் தசைக்கு அந்த 7 வருஷமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொடுக்குது. அவரே வந்து அட்டமாதிபதியாகி ராகுகேதுக்கள் கூட சம்மந்தப்பட்டா ஒரு சிறை தண்டனை, ஒரு விபத்து, கண்டம், அவமான, வம்பு வழக்கு இருந்து அதுலேருந்து மீண்டு வர்றாங்கன்னு நம்ம வந்து சொல்லணுமே தவிர, மித்தபடி லக்னாதிபதி தசை அவர் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியாக அவரை வந்து அட்டமாதிபதியாக இருக்கிறனால நீங்கள் தசையில் வந்து நீங்கள் வந்து வீழ்ந்துருவீங்க அப்படின்னு நம்ம வந்து பலன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ ஒரு தாழ்வான நிலையில் இருந்தாலும் செவ்வாய் தசை வரும்போது மேச லக்னத்துக்காரங்க சிறப்பான முன்னேற்றத்தை வந்து அடைகிறாங்க. அவங்களுக்கு வந்து வீரம், விவேகம், ஆண்மை, சகல வெற்றிகளையும் வந்து அந்த லக்னாதிபதி தசை வந்து கொடுக்குது. இது ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ஸ்திர லக்னம். ஏன்னா அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் வந்து அவர் தான். இப்போ நான் முதலே வந்து சொன்ன மாதிரி இப்போ சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து 6 கூடையவன் வந்து லக்னத்தில் இருக்குது. கடன், நோய், எதிரி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள, உத்தியோகம் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள. இந்த உத்தியோகம் நமக்கு வேணுமா வேணாமா, இந்த உத்தியோகத்தில் நம்ம வாழ்நாள் பூரா நமக்கு இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத வந்து அவங்களால வந்து நிர்ணயிக்க முடியும். இது இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது லக்னாதிபதி போய் 6ல் போய் வந்து உச்சமடையும் போது ஆட்சி பலம் பெறும்போது வந்து தாய் மாமா வந்து கடனாளி ஆகிறாருங்க. நீங்கள் நல்லா உங்கள் தாய் மாமா வந்து கடனாளியான்னு நீங்கள் வந்து கேட்டு பாருங்க, ஆமான்ருவாங்க. ஏன்னா லக்னாதிபதியே வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கும்போது அது வந்து உயிர்காரகத்துவம், பொருள்காரகத்துவத்தில் 2ல் எதை வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் வந்து தாய் மாமனை அதிகமாக வந்து பாதிக்குது. தாய் மாமனுக்கு வந்து கடனையோ நோயையோ எதிர் சார்ந்த பாதிப்புகளே வந்து கொடுக்குது. இது லக்னாதிபதி போய் வந்து 11ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், செம டாப்பராக வந்து வர்றாங்க. அதாவது அழகுக்கலை, கலைத்துறை, இயல், இசை, நாடகம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க வந்து சின்ன லெவலில் வந்து இருக்கிறாங்க. அதாவது துலாத்துக்கு வரும்போது இதை வந்து அண்ணன் எலாபரேட்டாக வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ரிஷபம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷ 2ஆம் அதிபதி தனம். அப்போ அந்த 2ஆம் அதிபதி தனஸ்தானம் வந்து வேலை செய்யும்போது ஒருத்தவங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து சுக்கிரன் வந்து அவங்களுக்கு வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுத்துருது. அதாவது சின்ன பியூட்டிஷியனாக வந்து இருப்பாங்க, சின்ன ஒரு பொட்டிக்கு வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு சின்ன லெவலில் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் வச்சுருக்கிறாங்க, சின்ன லெவலில் வந்து கலைத்துறையில் ஒரு சாதிக்கிற லெவலில் வந்து இருக்கிறாங்க. இப்போ சுக்கிரன் வந்து இவங்களுக்கு வந்து லாங் டியூரேஷன் உள்ள தசை. இந்த 20 வருஷ காலங்களில் அவங்க வந்து சின்ன சின்ன லெவலில் வந்து முன்னேறுறாங்க. பெரிய லெவலில் அந்த 20 வருஷம் முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து
சுக்கரதசை வந்து வாழ்க்கையை வந்து பெரிய வளர்ச்சி வந்து கொடுக்குது. ஏன் உனக்கு சுக்கரதசையா, நீ வந்து வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து வளர்ச்சி அடைந்தா என்ன கேட்பாங்க, உனக்கு வந்து உனக்கு வந்து சுக்கரதசையா, இவனுக்கு சுக்கரதசை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உண்மையிலேயே ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் ரொம்ப ஆக்ட் ஆகுதுங்க. இதே இது அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 6ல் உச்சமான, அதாவது 6ல் வந்து ஆட்சி பலம் பெற்றால் தாய்மாமனோட உறவு வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுதே தவிர ஜாதகர் வந்து பெரும்பான்மையாக வந்து பாதிக்கப்படுறது இல்லை. உயிர்காரகம் பொருள்காரம் ரெண்டுல ஏதாவது ஒரு பாதிப்பு தான் வந்து இருக்குது, நல்ல லெவலில் வந்து இருக்கிறாங்க. இதே இது ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்காங்களேன், அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியும் புதன் தான், 4ஆம் அதிபதியும் வந்து புதன் தான். 4ஆம் இடங்கிறது வந்து கல்விங்க, 4ஆம் இடங்கிறது வந்து தாயாருங்க, 4ஆம் இடங்கிறது வந்து சொத்து சுகங்க, லக்னம் அப்படிங்கிறது வந்து ஜாதகர். இப்போ மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி திசை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகர் முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டை தாயோட கண்ட்ரோலில் தான் வந்து வச்சிருக்கிறாரு. நிறையா குடும்பங்களில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பொண்ணோட சொன்னபடி கேட்கவே மாட்டேங்கிறாரு, பொண்ணு விருப்பப்படி நடக்கவே மாட்டேங்கிறாரு. கல்யாணம் பட்டி வந்த பிறகு கூட இந்த பிள்ளை வந்து அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் கேட்குது அப்படின்னு பாருங்க. அங்கே போய் மிதுன லக்னம் தான் வந்து முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா லக்னாதிபதி 4 கூடையவனு ஒரு ஆளே ஜாதகராக அந்த புதனாகவே இருக்கிறனால ஜாதகர் வந்து தன்னோட கட்டுப்பாட்டை வந்து தாய்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. சில பேர் வந்து ரொம்ப தாய் மேலே இருக்கிற பரிவு மிகுதியால் வந்து தாய் மேலே வந்து சொத்தை வந்து எழுதி வச்சுட்டு பின்னாடி வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாமல் வந்து கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி கற்ற கல்வி யாருக்கெல்லாம் வந்து பலன் தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதனுக்கு தான் வந்து ரொம்ப கற்ற கல்வி வந்து பயன் தருது. புதன் தசையோ புத்தியோ நடக்கிற காலகட்டங்களில் ஒரு மிதுன லக்னமோ மிதுன ராசியோ கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க. அதாவது தொழில் கல்வின்னு சொல்லுவாங்களே, அவங்க வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அந்த தொழில் கல்வியில் அவங்க வந்து டாப்பராக வந்து வராங்க. ஏதாவது ஒரு தொழில் கல்வி படித்து அந்த தொழிலில் வந்து அவங்க வந்து தன்னை தகுநிலைப்படுத்திக்கிட்டு பெரிய லெவலில் வந்து வந்துடுறாங்க. குறிப்பாக வந்து ஜோதிடம், ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது கட்டுமானத்துறை, வீடு வாகனம் இதெல்லாம் வந்து சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரியான துறையில் வந்து இருக்காங்க. இதே இது நல்லா வசதியாக இருக்கிறவங்களாம் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, பேசாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வாடகை வருமானம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே வந்து இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புதன் வந்து நல்ல பலனை வந்து கொடுக்குது. இன்கேஸ் இவங்களுக்கு வந்து புதன் வந்து வக்கரமாகவோ நீசமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்தால் ஜாதகர் பாதிக்கப்படுறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாதகர் பாதிக்கப்படுறதில்லை. பெரும்பான்மையாக அந்த லக்னாதிபதி தசை வந்து ஜாதகரை வந்து காப்பாற்றுது, அந்த உயிர்காரத்துவத்தை தான் வந்து பாதிக்குது. லக்னாதிபதி தசையோ புத்தியோ நடக்கும்போது தாயை வந்து அதிகமாக வந்து பாதிக்குது. இல்லை கல்வியில் ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கல்வியில் வந்து ஒரு பாதிப்பை கொடுக்குதே தவிர ஜாதகருக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்கறது வந்து கிடையாது. இவங்களுக்கு வந்து இந்த ஜோதிடம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வராது. மிதுன பெரும்பான்மையான ஜோதிடர்கள் பாருங்க மிதுன லக்னமாக இருப்பாங்க, இல்லைன்னா மிதுன ராசியாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு புதன் வந்து மிதுனத்தில் இருக்கிறவங்க குடியங்களாக வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு கடக லக்னத்துக்கு எடுத்துக்கங்க, அவங்களுக்கு வந்து சந்திர தசைன்னா, அதாவது கவலைப்படுறதுக்குன்னே பிறந்தவங்க தான் வந்து கடக ராசியோ கடக லக்னமோ. எல்லாமே நல்லா நடந்தால் கூட அவங்க மனசில் வந்து ஒரு இடம் புரியாத கவலை, சஞ்சலம், பய உணர்வு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த நல்லா நடக்கும்போது ஐயோ ஏதோ அதிகமாக பணம் வருது, நமக்கு ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்தை வந்து கொடுக்கும். பணம் வரலைன்னா ஐயோ நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்ற பயத்தை வந்து கொடுக்கும். பிள்ளைங்க வந்து நல்லா படித்தாங்கன்னா அதை ஒரு விதமாக அவங்க வந்து நினைப்பாங்க, நல்லா படிக்கலைன்னு நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படியே வந்து போயிருமா அப்படின்னு எடுத்ததுக்கெல்லாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து 15 நாள் வளருது, 15 நாள் வந்து தேயுது. அந்த தசை புத்தி காலங்களில் அவங்களுக்கு மிஞ்சது எல்லாமே வந்து ஒரு பயம்தான். ஆனால் அவங்க வந்து சந்திர தசை ஆரம்பிச்சோடனே ஒரு இடப்பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து நடக்குது. அந்த இடப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி வந்து இருக்குது. அது மாதிரி சந்திரன் வந்து 6, 8, 12 மறைஞ்சவங்க வந்து சுயதொழில் பண்ணாம வந்து ஒரு கமிஷன் அடிப்படையான தொழில்கள் வந்து பண்றாங்க, இல்லை சிறிய முதலீட்டில் தொழில் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் வந்து நல்லா வந்து இருக்குது. சந்திரன் வந்து 6, 8, 12 மறைஞ்சவங்க பெரிய லெவலில் வந்து முதலீடு போடுற தொழில்கள் செய்யும் போது அவங்களால வந்து அந்த முதலீட்டை வந்து எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிற தன்மைகள் வந்து குறைவு. எதுலையுமே வந்து ரெட்டைத்தன்மை, அதாவது ரெட்டைத்தன்மைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த பய உணர்வால் வந்து அவங்க வந்து முடிவெடுக்கிற தன்மையை வந்து அவங்களுக்கு வந்து வராது. இது சரியா இருக்குமா, இது தப்பா இருக்குமா அப்படின்ற அந்த மனசுல வந்து ஆசிலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அதிகத்திலேயே வந்து அவங்க வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால சந்திரன் வந்து 6, 8, 12 மறைஞ்சு தசாபுத்தி நடத்துறவங்க மட்டுமே வந்து பெரிய லெவலில் வந்து முதலீடு போடுற தொழிலை வந்து தவிர்த்துக்கிட்டா வந்து நல்லதாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. சந்திரன் வந்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க பாருங்க, அரசியல் இருக்காங்க, அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க, டீச்சிங்கில் இருக்கிறாங்க, விவசாயத்தில் இருக்கிறாங்க, கால்நடை வளர்க்குற தொழிலில் இருக்காங்க, பண்ணை தொழிலில் வந்து இருக்கிறாங்க. ரொம்ப டாப்பராக வந்து சந்திர தசை புத்தி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வியல் மாற்றத்தை வந்து கொடுக்குது. இதே இது சந்திரன் வந்து காலபுருஷன் 4ஆம் அதிபதியா, யாருக்காவது வந்து ஒரு சொத்து வாங்குறதுல வந்து ஒரு கஷ்டம் இருந்துச்சு, சொத்து அமைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா
அவங்க வந்து சந்திர தசை நடக்கிறவங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சொத்து வந்து நடக்கும். இப்போ ஒரு ஹோட்டல் தொழில் நடக்குதுன்னு பாருங்களேன், அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வியாபாரமே நடக்கலை அப்படின்னா, ஒரு சந்திர தசை வந்து நடக்கிறவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு போனாருன்னு வைங்க, அந்த ஹோட்டலுக்கு வந்து மலன்னு வியாபாரம் வந்து அதிகமாகும். அது ஃபுட் இண்டஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க காலை வச்சு அடுத்த செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக வந்து இருக்குது. அந்தளவுக்கு வந்து சந்திரதசை வந்து ஜாதகருக்கும் பலன் கொடுக்குது. ஜாதகர் வந்து தன்னோட கால் தடத்தை எங்கெல்லாம் பதிக்கிறாரோ அவங்களுக்கும் சேர்த்து வந்து நல்ல பலனை வந்து கொடுக்குதுன்றதை வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து இப்போ ஒரு சிம்ம லக்னத்துக்கு வந்து சூரியன் தான் வந்து லக்னாதிபதி. இப்போ சூரியன் வந்து ராகு கேதுக்கள் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து புகழ், கௌரவம், அந்தஸ்துன்னு வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் அந்த 6 வருஷமும் வந்து அவங்களுக்கு வந்து அரசியல், அரசாங்கம், நிர்வாக திறமை, ஒரு பெரிய கம்பெனியில் வந்து சிஇஓ வந்து இருக்கிறது, அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்தா கூட அவங்களோட தனித்திறமைகளை வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் மத்தியம வயசில் ஒரு 30 வயசுக்கு மேலே வந்தாங்கன்னா அந்த 6 வருஷத்தில் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க வந்து செட்டில் ஆகிடுறாங்க. அதாவது 1000 பேர் இருந்தால் கூட அந்த 1000 பேரில் ஒருத்தவங்களா வந்து அவங்க வந்து தனித்திறமையோட திகழ்கிறாங்க. 1000ல் ஒன்றா வந்து இருக்க மாட்டேன்றாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சூரிய தசை வந்து நல்ல அளவுக்கு பாப்புலர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை வந்து கொடுக்குது. அவங்க தன்னோட கௌரவத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம் வேணாலும் அவங்க வந்து செலவழிக்கிறதுக்கு வந்து இந்த சூரிய தசை காலங்களில் வந்து தயாராக வந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புகழ், அந்தஸ்து, கௌரவத்து மேலே வந்து ஆர்வம் வந்து அதிகமாகிடுது. எப்படியாவது சமுதாயத்தில் தன்னோட நிலைமை வந்து வெளியில் வந்து தெரியணும் அப்படின்றதுக்கு அவங்க வந்து நிறைய வந்து பாடுபடுறாங்க. தன்னோட திறமை எல்லாத்தையுமே வந்து வெளிக்காட்டுறாங்க. அந்த புகழ், அந்தஸ்து உள்ளவங்க கூட தான் அவங்க போய் வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் நல்ல புகழ், அந்தஸ்து இருக்கிறவங்களோட நட்பு வந்து கிடைக்குது. அந்த குறிப்பாக வந்து இந்த சூரிய தசை நடக்கிறவங்கெல்லாம் வந்து ஆன்ம பலத்துக்கு வந்து அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிவ வழிபாடு அதிகமாக பண்ணி 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 ரொம்ப பெரிய லெவலில் வந்து வந்துடுறாங்க. அவங்க வந்து எவ்வளோ டாப்பராக இருந்தால் கூட அந்த சூரிய தசை காலங்களில் வந்து தன்னை வந்து வெளிக்காட்டுறதுக்காக, சமுதாய அந்தஸ்தை அதிகரிக்கிறதுக்காக அவங்க வந்து தான தர்மம் பண்ணால் கூட தன்னை வந்து எளிமையாக தான் அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சூரிய தசை வந்து நல்ல பலன் கொடுக்குது. ஆனால் குறுகிய கால தசை, ரொம்ப குறுகிய கால தசை 6 வருஷம்தான். அப்போ நமக்கு தசாபுத்தி என்ன, அந்த இதே இன்னொரு விஷயம், இப்போ ஏதோ ஒரு தசை வந்து நடக்குது, ஆனால் கூட அந்த தசை வந்து லக்னாதிபதி சாரம் வாங்கியிருந்தா கூட அந்த தசை வந்து ஜாதகருக்கு பெரிய வாழ்வியல் மாற்றத்தை வந்து கொடுக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பாருங்கள். முடக்கு இதெல்லாம் வந்து வேலையே வந்து கிடையவே கிடையாது. வேலை செய்யுது, அது ஒரு எங்கேயோ ஒரு 5-10% வந்து வேலை செய்யுது. லக்னாதிபதி, லக்னம், இதுதான் வந்து சிறப்பு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது லக்னத்தை விட லக்னாதிபதி எந்த வீட்டில் வந்து நிற்கிறாரோ அந்த இடத்த நீங்கள் லக்னமாக போட்டு பலன் சொல்லி பாருங்கள். ஜாதகர் வந்து நீங்கள் என்ன, நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்களா, இப்படி உங்களுக்கு நடக்குதான்னு கேளுங்க. அப்படியே வந்து நீங்கள் நடந்ததை அப்படியே பார்த்த மாதிரி சொல்கிறீங்கன்றத ஒத்துக்குவாங்க. இப்போ இதே இது ஒரு கன்னியா லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிதுனம் வந்து புத்திசாலினா கன்னியா லக்னம் வந்து அதிபுத்திசாலி. லக்னாதிபதிக்கும் 10ஆம் அதிபதிக்கும் வந்து சம்பந்தம். அந்த கன்னியா லக்னத்துக்கு ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து புதன் தசை ஆரம்பித்தா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு கர்மகாரியம் வந்து நடக்குது. அந்த கர்மகாரியம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்து வருதே தவிர அது வரைக்கும் வரமாட்டேங்குது. ஏன்னா காலபுருஷ 3ஆம் இடம் வந்து மிதுனம், காலபுருஷ 6ஆம் இடம் வந்து கன்னி. அப்போ அந்த 3-6 சம்பந்தம் வந்து காலபுருஷ ரீதியாக வந்து இருக்கிறனால அவங்க வந்து ஒரு இழப்பை சந்திச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வேகமாக வளர்ச்சி வந்து வந்துடுது. இல்லை அந்த திசையில் மத்தியம பகுதியிலையோ எப்போ அவங்களுக்கு அந்த கர்மகாரியம் நடக்குதோ அப்போ தான் வருது. இன்கேஸ் யாருக்கா வந்து குழந்தையே இல்லைன்றாங்கன்னு பாருங்களேன், அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, அந்த லக்னாதிபதி தசை வந்துச்சுன்னா அப்போ போய் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துருது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வந்து நடந்துருது. அதே மாதிரி மாமியாரோட கூட்டு தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மாமியாரோட ஆதரவில் வந்து தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே கன்னிராசியாகவோ கன்னியா லக்னமாக தான் வந்து இருக்கிறாங்க. புத்திசாலித்தனம்னா அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு வந்து காத்திருப்பாங்க. ஆதாயம் இல்லாத விஷயத்தில் அவங்க வந்து இறங்கவே மாட்டேன்றாங்க. அந்த புதன் தசை காலங்களில் 5 ரூபா ஆதாயம் கிடைச்சா அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அதேமாதிரி உடம்ப வருத்தியெல்லாம் அவங்க வந்து வேலை பார்க்கவே வந்து மாட்டாங்க. ஒரு ரூம்குள்ளே தான் இருப்பாங்க, ஒரு ஏசி ரூம்குள்ளே இருப்பாங்க, ஒரு 2 ஃபோன் போடுவாங்க, அதுக்குள்ளேயே அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஏறிடும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நுண்ணறிவு வந்து ரொம்ப அதிகமாக வருது. எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தொழிலுக்கு வந்து கடன் வந்து மாமியார்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி வந்து அடைகிறாங்க. அதே மாதிரி இந்த கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு தடவை கூட தோத்தே வந்து போக மாட்டாங்க. மிதுனம் கூட வந்து ஒரு தடவை தோற்று போய் அதுக்கப்புறம்
வாழ்க்கை நெளிவு சுழிவை கற்றுக்கிட்டு வந்து முன்னேறி வருது. ஏன்னா அதுக்கு வந்து இரட்டைத்தன்மை ரொம்ப அதிகம். ஆனால் கன்னிக்கு வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. எங்கேயுமே எப்பயுமே வந்து கன்னியா லக்னத்துக்காரங்க புதன் தசையில் வந்துட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ தாழ்வான நிலையில் இருந்தால் கூட, பிஸ்னஸில் எவ்வளோ தோற்று போயிருந்தா கூட வந்து அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. பிஸ்னஸ் தோற்றே அவங்க வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க வந்து கால்குலேட்டிவாக வந்து இருப்பாங்க. கணிதத்தோடு தான் அவங்க வேலை வந்து செய்வாங்க. இந்த விஷயம் நமக்கு வந்து பலன் தருமா தராத, ஆதாயம் இல்லையா, அந்த விஷயத்தில் அவங்க வந்து ஈடுபடவே வந்து மாட்டேன்றாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து புதன் தசை வந்து நல்ல பலனை வந்து தருதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். இதே இது ஒரு துலா லக்னத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ரிஷபம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷ 2ஆம் இடம், துலாம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷ 7ஆம் இடம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏதோ உங்களுக்கு சரியான தசாபுத்தி வரலன்னா சுக்கர தசையோ புத்தியோ அந்தரமாக வரும்போது கல்யாணம் நடக்கும்னு வந்து சொல்கிறோமா? இப்போ ஆணாக இருந்தால் வரக்கூடிய மனைவி வந்து அதிகமாக வரதட்சணை வந்து கொண்டு வர்றாங்க. எப்போ அந்த துலா அந்த சுக்கர தசையில். பெண்ணாக இருந்தால் அதிகமாக ஒரு வரதட்சணை கொடுத்து அதிகமாக பவுன் போட்டு பொண்ணை கட்டிட்டு வந்து வர்றாங்க. அந்தளவுக்கு வந்து கல்யாணத்திலேயே அவங்களுக்கு வந்து வீடு வாகனம் அப்படின்னு வந்து சகல விதமான வரதட்சணையும் வந்து வந்துடுது. இப்போ ரிஷபம் அப்படிங்கிறது வந்து சின்ன லெவல் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப்புனா பெரிய லெவலில் ரொம்ப லக்ஸரியாக ஆடம்பரமான ஒரு பியூட்டி பார்லர் வந்து வச்சுருக்கிறது, ஆடம்பரமான பெரிய வந்து ஜவுளி கடை வைக்கிறது, ஆடம்பரமான வந்து கலைத்துறையில் வந்து பெரிய லெவலில் ஆடம்பரமாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது, இல்லை பெரிய லெவலில் வந்து பொட்டிக் வைக்கிறது, அழகு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது. இந்த மாதிரியெல்லாம் வந்து துலாத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு, துலாத்தில் இருக்கிறவங்களுக்கு துலாம் லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்டிவேட் ஆகுது. இதே இது துலாம் லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறலாமா? துலாம் லக்கணத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சம் பெறலாமா? சூப்பர். உண்மையிலே என்ன சொல்லிடுறாங்க, நிறைய பேர் வந்து லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் உச்சமாக இருந்திருக்காங்க, நீ கடன் வாங்கியே வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிடையவே வந்து கிடையாது. அவரே தான் வந்து அட்டமாதிபதியாகி 6ஆம் இடத்துல போய் நிற்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யுது. அதிர்ஷ்ட சொத்து, அதிர்ஷ்ட பணம், வரதட்சணைனா என்னங்க, அதிர்ஷ்ட அது திருப்பி கொடுக்க வேண்டிய கடனா? அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில இனாமா இலவசமாக கிடைச்சக்கூடிய அந்த பொருள், அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறாங்களே தவிர பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுறது வந்து இல்லை. தப்பாவே நிறைய பேர் வந்து பலன் சொல்றாங்க. அதாவது லக்னத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. இதே இது வந்து அவங்களுக்கு வந்து குரு வந்து எந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பண்ணிக்கணும். சரி, அதே மாதிரி இப்போ ஒரு விருச்சக லக்னத்தை வந்து எடுத்துக்காங்க. விருச்சக லக்னம் வந்து கடன் வாங்கிய வாழ்க்கையில வந்து நிறைய வந்து தோத்து போறாங்க. ஏன்னா லக்னாதிபதி அவர் தான், 6 கூடையவன் அவர் தான். அந்த லக்னாதிபதி வந்து 3ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறாரா? செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறாரு. அவங்க வந்து ஜாமீன் சார்ந்த பிரச்சனை, கடன் சார்ந்த பிரச்சனை, உடன் பிறந்தவங்களுக்காக, நண்பர்களுக்காக தன்னை வந்து அதாவது செவ்வாய், அதாவது மேசத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து வீரமும் விவேகமும் நிறைஞ்சதுங்க. ஆனால் இந்த விருச்சகத்துக்காரங்களுக்கு வந்து விவேகமற்ற செவ்வாயின்னு நம்ம வந்து சொல்லணும். எதுலையுமே வந்து வேகம் இருக்கு, மேலே சிந்திக்கிற திறன் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. நான் வந்து டாப்பர்னு காட்டுறதுல அவங்க காட்டிக்கக்கூடிய அந்த திறமையை வந்து நம்ம இந்த விஷயத்தால் நம்ம பாதிக்கப்படுமே, நம்ம குடும்பம் பாதிக்கப்படுமேன்றத வந்து அவங்க வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு வந்து விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு வந்து சந்திரன் வந்து லக்னத்திலேயே வந்து நீச்சமாயிடுறாரா, அதனால அவங்களுக்கு வந்து சொல் புத்தியும் இருக்க மாட்டேங்குது, சுய புத்தியும் வந்து இருக்க மாட்டேங்குது. நிறைய லெவலில் வந்து கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பாதிக்கப்படுறதில்ல. கடன்ற விஷயத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்கங்க, ஆனால் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து அதிகமாக வந்து சம்பளம் தர்றேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து, ஏன்னா அவரே வந்து 6 கூடையவனாக இருக்கிறாங்கன்னா நல்ல வேலையை விட்டுட்டு வேலையை இல்லாமல் போயிடுறாங்க. இப்படி நிறையா விஷயங்களில் வந்து அவங்க வந்து முடிவெடுக்கிற தன்மையை வந்து இழந்துடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா லக்னமும் லக்னாதிபதி திசையில் ஓரளவுக்கு நல்ல பலனை அனுபவிச்சா கூட இந்த விருச்சக லக்னம் கொஞ்சம் நிறையா சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா அந்த லக்னாதிபதி திசை அவங்களுக்குமே நல்ல பலனை வந்து கொடுக்கும். குறிப்பாக அவங்க வந்து ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் வந்து கவனமாக வந்து இருக்கிறது, உத்தியோகத்தில் வந்து தன்னோட நிலைப்பாடை வந்து நல்லா வந்து வச்சுக்கிறது, மேலதிகாரிகள் கூட வந்து ரொம்ப கௌரவம் பார்க்காம வந்து இருக்கிறது, சக ஊழியர்கள்கிட்ட வந்து தான் பெரியவேன்ற விஷயத்தை வந்து காட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாய் தசையை வந்து நல்லபடியாக வந்து வழிநடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. அவங்களோட வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமே வந்து லக்னாதிபதி தான். ஏன்னா ஒரு ஆன்மா வந்து பல ஜென்மத்தில் பல்வேறு உடல்கள் வந்து எடுத்தால் கூட அந்த ஆன்மாவில் உள்ள அந்த லக்னத்தில் தான் வந்து அவங்க வாழ்க்கையில் அடைய வேண்டிய அனைத்து நல்ல பலன்களும் வந்து இருக்குது. அப்போ அவங்க வந்து விவேகத்தோட தன்னோட சிந்தனையை வந்து நல்லபடியாக வளர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த செவ்வாய் தசை அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து
பலன் தரும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. இதே இது ஒரு தனுசு லக்னத்தை எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து 4 குடையவன் வந்து குரு, லக்னாதிபதியும் வந்து அவர் தான். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வந்துங்க, அதாவது ராகுதசையில் வந்து சம்பாதிச்சவங்க வந்து ராகுதசையோட அந்த சம்பாதிச்சதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் குருதசைக்கு வந்து வர்றாங்க. ஆனால் ராகுதசையில் சம்பாதிக்காதவங்க குருதசையில் தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ இவங்க ராகுதசையில் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குருதசை வந்து பலன் தராது. இதில் வந்து குருவுக்கும் ராகுக்கும் காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த விதி பொருந்துமே தவிர, தனித்த குருவாகவோ தனித்த ராகுவாகவோ இருந்தாங்கன்னா பெரும்பான்மையாக வந்து பாதிக்கப்படுறதில்லை. அதே இது ராகுவுக்கு கேந்திரத்தில் குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ராகுக்கு அது மையப்புள்ளியில் வந்து அந்த குரு வந்து வருவார். கொஞ்சம் இந்த விதிகள் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான ரூல் தான். ஆனால் நான் சொன்னதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மனசில் வந்து உள்வாங்க வந்து முடியும். அது மாதிரி இவங்களுக்கு வந்து 4 குடையவனே வந்து அவங்களுக்கு வந்து குருவாக இருக்கிறனால வந்து முன்னோர்கள் தாய் தந்தை வழிய சொத்தை வச்சு தான் அவங்க வந்து வாழ்நாள் பூரா வந்து வராங்க. கௌரவத்தை வச்சு அவங்க வந்து வாழ்கிறாங்களே தவிர சம்பாதிச்சு வாழக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த குருதசையில் வந்து குறைவாக தான் வந்து இருக்குது. தாயார் வழி சொத்தை வச்சு வாழ்கிறாங்க, தந்தை வழி சொத்தை வச்சு வாழ்கிறாங்க. ஏன்னா காலபுருஷம் 9 தந்தை வழி சொத்தை வச்சு வாழ்கிறாங்க. அதே மாதிரி கௌரவ போர்வை வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வந்து அந்த குருதசை வந்து கௌரவ போர்வையை வந்து கொடுக்குது. எந்த நிலையிலையும் வந்து அவங்க தன்னை வந்து இழக்க மாட்டேன்றாங்க. தன்னோட கௌரவம் வந்து அந்த 16 வருஷமும் அவங்களுக்கு வந்து காப்பாற்றப்படுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அவங்க வந்து புரோகிதம், ஜோதிடம், ஆசிரியர் பணி இதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இதேமாரி குருதசை வரும்போது நிறைய பேர் வந்து கல்வி நிறுவனங்கள் வந்து ஆரம்பிக்கிறது, தான தர்மங்கள் வந்து தன்னோட கௌரவத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து தான தர்மங்கள் வந்து செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்லது வந்து நடக்குது. ஆனால் பணம் சம்பாதிக்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்க கௌரவத்தை வச்சு தான் வந்து வாழ்கிறாங்களே தவிர பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் வந்து இருக்குது. இதுலேயே இன்னொரு விஷயம் வந்து இருக்குதுங்க. எப்பயுமே லக்னாதிபதி வந்து 2ஆம் இடத்து கூட சம்மந்தப்படுறாருன்னு வந்து வச்சுக்கோங்க. நான் நிறையா தனுசு லக்னத்தை வந்து பார்த்துருக்குறேன். லக்னாதிபதி வந்து 2ஆம் இடத்துல நீச்சம்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் லக்னாதிபதி எப்பயுமே லக்னாதிபதி வந்து 2ஆம் இடத்து கூட சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் பெரிய லெவல் வந்து இருக்குது. இதே இது உச்சம் பெற்ற குருவாக இருந்தால் பாருங்கள், அவர் வந்து 2ஆம் இடத்தை வந்து பார்ப்பார். அப்போ 2ஆம் இடத்து கூட வந்து லக்னாதிபதி கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து எப்படியாவது பணம் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வருது. குறிப்பாக வந்து பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில்கள் அவங்க வந்து பெரிய டாப்பராக வந்து வந்துடுறாங்க. பெரிய லெவல் சம்பாத்தியம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது மித்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் வந்து ஒரு ஆயிரக்கணக்காகவோ லட்சக்கணக்காகவோ இருந்தால் குருதசையில் ஒருத்தவங்க சம்பாதிச்சாங்கன்னா அவங்க வருமானம் வந்து கோடிக்கணக்கில் தான் வந்து இருக்குது. இதை வந்து யாருமே வந்து மறுக்கவே வந்து முடியாது. இப்போ தனுசு லக்னத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து குரு வந்து நீச்சமாக இருக்கிறாருன்னு வந்து கிடையவே கிடையாது. அந்த நீச்சம் வந்து அவங்களுக்கு வந்து பல விதங்களில் வந்து உதவி செய்யுது. ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து பார்க்குதா, அதிர்ஷ்ட வருமானத்தை எப்படியாவது வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது. இப்போ வந்து ஒரு மகர லக்னம்னு நம்ம வந்து வச்சுக்குவோம். அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியும் வந்து சனி பகவான் தான், தனாதிபதி வந்து சனி பகவான் தான். பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், ஐடி இந்த துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சனி தசை அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லட்சாதிபதியாக ஆக்காமல் அவங்கள வந்து விடவே வந்து விடாது. பேச்சை மூலதனமாக கொண்ட தொழிலில் அவங்க வந்து ரொம்ப வல்லுநராக இருக்காங்க. குறிப்பாக வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சம்பாதிக்கிறாங்க. அந்த சனி தசை அவங்க வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா அது வந்து பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மகர லக்னங்க, ஒரு ஆடிட்டருங்க, எங்கள் ரொம்ப நெருங்கின ரிலேஷன் தாங்க. அவர் வந்து கல்யாணத்துக்கு வந்து அவருக்கு வந்து வெறும் 700 ரூபா சம்பளம். இது நான் வந்து சொல்கிறது வந்து நான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னே உள்ள கதைன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் 700 ரூபா சம்பளம், அவர்கிட்ட ஒரு சைக்கிள் கூட வந்து கிடையாது. அப்போ ஒரு கல்யாணத்தப்போ அவருக்கு வந்து குருதசை வந்து நடக்குது. கரெக்டாக கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷத்துலேயே அவருக்கு வந்து சனி தசை ஆரம்பிச்சு அவர் வந்து ஒரு ஆடிட்டர்கிட்ட சாதாரணமாக இருந்தவர் தான். இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து சிஏ வந்து பாஸ் பண்ணவே வந்து இல்லைங்க. இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு 100 ஆடிட்டர் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அவரோட வாழ்வாதாரம் வந்து உயர்ந்துச்சு. அவர் வந்து 1971 அவர் வந்து சனி வந்து ரிஷபத்தில் மகர லக்னம் செமையாக வந்து சம்பாதிக்கிறாருங்க. அவர்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து இல்லாத கிளையண்ட்டே வந்து கிடையாது. சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் கிளையண்ட் வரைக்கும் வந்து வச்சுருக்கிறாரு. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான நிலையில் இருந்தவங்களுக்கு கூட பெரிய வாழ்க்கை வளர்ச்சியை வந்து கொடுத்துருது. இந்த மகர லக்னம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ் லெவலுக்கு கூட போய் உழைக்கிறதுக்கு வந்து தயங்காது. கௌரவமே வந்து பார்க்காது. நான் எப்படியாவது வந்து வளரணும், நான் எப்படியாவது முன்னேறணுன்றதுல தான் அது வந்து கவனமாக இருக்குமே தவிர நான் வந்து அடிமட்ட வேலை செய்கிறேன் அப்படின்லாம் அது வந்து யோசிக்கவே வந்து யோசிக்காது. மகர லக்னம் வந்து அந்தளவுக்கு வந்து தன்னோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு வந்து நல்ல லெவலில் வந்து பாடுபடுது, உழைச்சி வந்து சனி தசையில் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேறிடுறாங்க. இதே இது ஒரு கும்ப லக்னத்தை எடுத்துக்கோங்க. மகர லக்னத்துக்கும் சனி தான் வந்து அதிபதி.
கும்பலக்கணத்துக்கும் வந்து சனி தான் வந்து அதிபதி. இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பம் வந்து காலபுருஷ 11ஆம் இடமா. அப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு கெத்தையோ ஒரு கௌரவத்தையோ வந்து எதிர்பார்க்குறாங்க. தனக்கு ஆதாயம் இல்லாத விஷயத்துல வந்து ஈடுபட மாட்டேன்றாங்க. எல்லாருமே சனினா உழைப்புன்றாங்க. மகரத்து சனிக்கும் கும்பத்து சனிக்கும் வந்து வித்தியாசம் வந்து உண்டுன்னா 2 நிமிஷம் தாங்க சார், முடிஞ்சிடும். மகரத்து சனிக்கும் கும்பத்து சனிக்கும் வந்து நிறையா வந்து வித்தியாசம் இருக்குது. கும்ப சனி வந்து ஏன்னா காலவருஷம் 11ன்றதுனால ஆதாயம் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து போகும். இதே இது அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியும் வந்து சனி தான், விரையாதிபதியும் வந்து சனி தான். அப்படின்றதுனால வந்து அவங்க வந்து கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய வந்து விரயத்தை வந்து சந்திச்சிடுறாங்க. இல்லை சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை போய் அந்த கௌரவத்துக்காக வந்து அவங்களே வந்து விரயம் பண்ணிடுறாங்க. இதே இது இவங்க வந்து ஒரு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருந்தாங்க, பூர்வீகத்தில் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் வந்து பெரிய லெவலில் கலர்ஃபுல்லாக வந்து மாறுது. இதே இது ஒரு மீன லக்னான்னு எடுத்துக்காங்க, லக்னாதிபதி அவங்கள தான், 10ஆம் அதிபதி வந்து அவங்க தான். எக்ஸ்போர்ட்டில் வந்து பெரிய லெவலில் வர்றாங்கன்னு பாருங்களேன். அவங்களுக்குலாம் வந்து மீனத்தில் வந்து அவங்களுக்கு வந்து குரு இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து தனுசில் வந்து குரு இருக்குது, இல்லைன்னா குருவும் ராகும் வந்து சேர்ந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மீன லக்னமாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் அந்த குரு தசையில் அவங்க வந்து வளர்ச்சி அடைகிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு குருவும் ராகும் வந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா ராகு தசையிலையும் சம்பாதிக்கிறாங்க, குரு தசையிலையும் வந்து சம்பாதிச்சிடுறாங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. இது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, அந்த ராகு தசையில் சம்பாதிச்சா குரு தசையில் சம்பாதிக்க முடியாது, குரு தசையில் சம்பாதிக்கிறவங்க ராகு தசையில் வந்து சம்பாதிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து குருவும் பணம் கொடுத்துட்றாரு, ராகுவும் வந்து பணம் வந்து கொடுத்துட்றாரு. இப்போ நம்ம எப்படி கன்னியா லக்னத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்து வருது. ஏன்னா லக்னத்திலே வந்து சுக்கிரன் வந்து உச்சமாகிறாரு. இன்னொன்று வந்து இவங்களுக்கு வந்து காலபுருஷ 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இல்லற இன்பத்தை அவங்க வந்து சுவைத்த பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வளர்ச்சி வருது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இப்படி வந்து லக்னாதிபதி தசை வந்து ஒருத்தவங்களுக்கும் என்ன ஒரு தாழ்வான நிலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து உயரக்கூடிய நிலையை வந்து கொடுத்துருது. இதில் வந்து நிறைய பலன்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ நான் அதிகமாக கால அளவு எடுத்துக்கிட்டதுனால சின்ன லெவலில் வந்து முடிச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் என்னோட பேச்ச பொறுமையாக கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாய்ப்பளித்த யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லக்னாதிபதியினுடைய சிறப்புகளை பற்றி மிகவும் சூட்சமான பலன்களை நமக்கு எல்லாம் சொல்லி தந்த மேடம் ஆனந்தி மேடம் அவர்களுக்கு ஜெயலலிதா மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். வாங்க மேடம்.